ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். ஸோ பிக் பாஸ் டே 83 என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரு கம்ருதீனுக்கு ஒரு கான்வர்சேஷன். அது சண்டையாக போகுது, சுற்றி விட்டுட்டே இருக்காங்க, முடிக்க மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் இதை பார்க்கும்போது கம்ருதீன் என்ன ஸ்டாண்டில் இருக்காரு அப்படின்னே தெரியல. திடீர்னு அரோராக்கு அகெயின்ஸ்டாக இருக்காரு, பாருக்கு அகெயின்ஸ்டாக இருக்காரு, அப்புறம் பாரு கூட சேர்ந்துக்கிறாரு, தள்ளி இருக்கேன்றாரு. ஸோ வாட் இஸ் ஹிஸ் கேம் பிளே? ஏன்னா சாட்டர்டே அந்த சண்டை ஆரம்பிக்கும் போதே ஒரு மாதிரி கேயாஸில் தான் ஆரம்பிச்சிது. அது காரணம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி போன ஒரு விஷயம், பார்வதி நடந்துக்கிட்ட ஒரு பிஹேவியர். அவர் இடையிலே சொன்னார், நீ சும்மா அப்பப்போ ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நான் இவ்வளோ நாள் புளியோதரையை தான் பிரியாணின்னு நினச்சிட்டு இருந்தேனா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் அங்கங்கே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம இவ்வளோ நாள் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தோம், கமருதீன் பார்வதிட்டேருந்து நகர்ந்துட்டாரு அப்படின்னா இட் வில் பி குட் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். ஆக்சுவலாக திவ்யா ஒரு இடத்த சொல்லியிருப்பாங்க, என்னென்னா கமருதீன் சேஞ்ச் ஆகிட்டாரு, ஏன்னா அவர் இவ்வளோ நாள் இந்த மாதிரியான ஒரு சாரி கேட்டதே கிடையாது அப்படின்னாங்க. அரோரா அதை அப்படியே வேறு மாதிரி சொல்லும்போது என்ன, கமருதீனை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சது தான், அவர் மேலே ஏதாவது ஒன்று டக்குன்னு வருது அப்படின்னா அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணி இவன் ஏன் இப்படி சொல்கிறான், நான் தான் நார்மலாக இருக்கேன்னா அப்புறம் ஏன் திருப்பி இப்படி பண்ணுறா அப்படிங்கிற ஒரு பிஹேவியரில் அரோரா பேசினவொடனே இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. ஆனால் முழுக்க அந்த டே எப்படி இருந்துச்சுன்னா, பார்வதியை வச்சு ரோஸ்ட் அடித்த ஒரு டேவாக தான் இருந்துச்சு. கமருதீனாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், அங்கே இருந்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே பார்வதியை எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இவ்வளோ நாள் ஏன் இந்த வாயெல்லாம் எங்கே வச்சுருந்தீங்க, இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க? ஏன்னா சபரிலாம் இல்லை எல்லாருக்குமே தான் வச்சிங்க. சபரிலாம் ஒரு இடத்துல சொன்னார், இல்லை பார்வதி வேணாம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க. பிக் பாஸ்னால் அப்படி தான் இருக்கணும், மறைமுகமாக பேசி இங்கே என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பித்தாங்க. சாட்டர்டே கமருதீன் எல்லா பிரச்சனையுமே எடுத்துட்டாரு, எல்லாத்தையுமே டுவர்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து. ஆமாம், அதுக்கப்புறம் இவங்க சும்மா அந்த லவ் கண்டனுக்காக ஒன்று பண்ணுறாங்க. லாஜிக்காக பார்த்தா இவங்களால நான் நிறைய ஓட்டு வாங்கியிருக்கேன், இவங்களுக்கு ஒரு பிரச்சனை பேசி, ஆனால் இவங்க எனக்காக ஒன்று கூட பண்ணல, நான் இங்கே இருக்கேன், இவங்க இங்கே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதே விஜய் சேதுபதி நேற்று எப்படி அட்ரஸ் பண்ணார் அப்படின்னா, உள்ளே ஏதோ லவ் பிரேக்கப் போல் அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ் பண்ணார். ஏன்னா அது அப்படி தான் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். அண்ட் விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு கேயாஸ் அதாவது சனிக்கிழமையே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, லைட்டாக தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து அது அப்படியே கொஞ்சம் வைரலாக இருந்துச்சு. சாண்ட்ராவுமே அது எங்கேயோ ஒரு இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க அப்படின்னு நினச்சி நேத்தி அதை ஆயிட்டாங்க. ஆமாம். ஸோ அந்த விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி இப்போ கமருதீன் அவரோட கேம் பிளே என்ன அப்படின்னே ஆக்சுவலாக புரியல. இல்லை, அவரே ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி பார்வதி ஒன்று பண்ணாங்கல்ல, எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா, பார்வதி சண்டைன்னு வர ஆரம்பித்தாங்க. அது கொஞ்ச நாள் வேலைக்கு ஆளானதுக்கப்புறம் கமருதீனோட சேர்ந்து ஒரு விஷயம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கமருதீனை பேட் டச்சுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் லவ்னு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பித்தாங்க. இதில் என்னென்னா, கமருதீன் அவர் விளாண்டு தான் இருந்தார். இங்கே அவர் ஒரு விஷயம் ஒத்துக்கிறேன், நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கேன் தான், நான் ஆகலாம் சொல்லலை, நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன் தான், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு நீ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற ஒரு இதுதான் வச்சுங்களேன். ஏன்னா இப்போ தான் பார்வதிலாம் அவங்க அக்கா அவங்க ஃப்ரெண்ட்லாம் அப்போலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேஸாக டேய் நீ பண்ணுறது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டிட்டு இந்த வேணாண்டா சேர்ந்து சுத்தாது அப்படிங்கிறத சொல்லாமல் ஒரு விஷயம் தான் நடந்தது. அப்படிங்கும்போது அதை திங்க் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் டைம்ல அது கமருதீனுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு ஹைலைட்டான விஷயம். ஏன்னா ஆரியன் சொன்னப்பவே சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு, பட் அது எப்படி போயிடுச்சுன்னா, விஜய் சேதுபதி கூட சாட்டர்டே கேட்டிருப்பாரு இந்த மாதிரி, லைக் இவங்க ஃபேமிலி வந்த உடனே இது நான் ஃபைனல்ஸ்க்கு போவேன், எனக்கு கிளாப்ஸ் கிடைக்கும்னு இவங்க மாறுறாங்க அப்படின்றப்போ அந்த மாற்றத்துல எல்லாருமே கமருதீன் அண்ட் பார்வதியை தான் சொன்னாங்க. பார்வதி அது ஏன் அப்படின்னா, பார்வதி அப்படி கிடையாது இல்லை, அவங்க எதாவது சண்டை தான் வளர்த்துட்டு இருப்பாங்க, அப்படியே ஒரு மாதிரி கைண்ட் ஹார்ட்டடா ஒரு மாதிரி கொஞ்சம் மாறலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கமருதீன் அப்படி கிடையாது. அந்தாலும் இப்பயுமே பேசும்போது அந்த ஃபைட் பண்ணுறதா இருக்கு, அதெல்லாம் அப்படி தான் இருக்குது. பார்வதிட்டேன்னு நகர்ந்துட்டாரு, அதுதான் இங்கே ஒரு பெரிய மாற்றமாக எல்லோரும் வேற ஒரு விதமாக பார்க்குறாங்கன்னு வச்சிங்களேன். பார்வதிட்டேருந்து நகர்ந்திருக்கும் போது எப்போதுமே கமருதீன் பேசுறதுக்கு ஓரளவு கொஞ்சம் தன்மையாக தான் இருக்கும். பார்வதிக்காக பேச போய் தான் அங்கே பிரச்சனை உண்டாகும்னு வச்சிங்களேன். ஸோ அந்த வகையில் கமருதீன் மாறுறது நல்ல விஷயம் தான். சேருவாருன்னு பார்த்தா அரோராவே ட்ரிகர் பண்ணி அரோராவே அந்த ட்ரையாங்கிள்குள்ளே லாக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ லாஜிக்கலாக இங்கே கமருதீனை எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கப்புறம். அப்போ எதுக்கு நான் இவங்க கூட சப்போர்ட் பண்ணணும், எதுக்கு நான் இவங்களை பேசிடுவோம், என்ன அப்போ பிடிக்கல, ஆமாம் எனக்கு பிடிக்கல, என்ன அப்போ. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் தான் சாட்டர்டே நடந்துச்சுன்னு வச்சிங்களேன். அண்ட் டபுள் எவிக்ஷன்
அதுக்குள்ளே வருவோம். ஆனால் இவ்வளோ தூரம் சண்டை போட்டுமே கமருதீன் பண்ண ஒரு விஷயம் வந்து விக்கல்ஸ்லாம் தலையில் கை வச்சிட்டாரு. யார் நீங்கள் 2 பேர் சொல்லுங்கள் கமருதீன் அப்படின்னதுக்கு பார்வதி இருக்கட்டும் அப்படின்னதுக்கு விக்கல்ஸ் அடா போடாடே யாரா நீங்கள். ஸோ அந்த ஒரு இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நேத்தி நடந்த ஒரு விஷயம், ஏன்னா ஆக்சுவலாக சாட்டர்டே வந்து எவிக்ஷன் யாருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அமித் அப்படின்னதுக்கு இட் வாஸ் அ ஷாக்கர் அண்ட் சர்ப்ரைஸ். ஆமாம். எனக்கு ஒரு விஷயம் லாஜிக்கலாகவே இந்த சீசனில் ஒன்று இருக்குது. ஒரு சீசனும் வெளில ஒருத்தவங்க போகும்போது என்னடா அவங்க போயிட்டாங்களேடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த சீசனில் அப்படி இல்லை. ஒரு அன்ஃபேர் எப்போயே நடக்கும்போது ஏன் இது அன்ஃபேராக நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்கே தவிர அதை ஒரு டிபேட்டாவோ அது பெருசாக இப்போ பிரவீன் ராஜுக்கு நடந்துச்சு இந்த சீசனில், வேறு யாருக்குமே நடக்கலை. ஒன்று சரி ஓகே நீங்கள் இருங்க வெளில போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் யார் வேணால் ஜெயிச்சிங்க அப்படிங்கிற மாரி இந்த சீசனை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இந்த சீசனில் யார் நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட்டு கண்டஸ்டன்ட்டு, யார் வீக்கு, யார் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அப்படி இங்கே செக்ரிகேட்டே பண்ண முடியும். ஸ்டார்டிங்லலாம் நம்ம சபரிக்கு அவ்வளோ வாய்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், வந்தோடனே அவரோட வாய்ஸ் அவ்வளோ ஓங்கி இருந்தது. சபரி காணாம போயிட்டாரு. சுபிக்ஷாவும் நடுவில் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க, காணாம போயிட்டாங்க. சுபிக்ஷா அந்த பீட் பாக்ஸ் சாங்கெல்லாம் நிப்பாட்டினாலே ஓரளவு கொஞ்சம் அவங்க மேலே அட்டென்ஷன் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் தம்பின்னு சொல்லியாச்சு, விஜய் சேதுபதி நேற்று சொல்லிட்டாரு, மறுபடியும் சண்டே அதை தான் பண்ணாங்க. ஆமாம், அந்த ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு என்ன புரியல ஒன்றும். ஸோ அதுதான் நேற்று அதான் அந்த எவிக்ஷன் நடந்த ப்ராசஸ் வந்து பெருசாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஓகே ஃபைன் அவர் வெளில போயிட்டாரு. இந்த 11 பேரில் ஒருத்தவங்க வெளில போயிட்டாங்க. ஆனால் மிக்சர் சாப்பிட்றவங்கள ஏன் காப்பாத்துறீங்க? வை சாண்ட்ரா இல்லை, சாண்ட்ராவை வெளில அனுப்ப முடியாது. ஏன்னா பார்வதிக்கு லாஜிக்கலாக ஒன்று இருக்குது. சாண்ட்ரா ஏதோ ஒரு விஷயத்த அங்கே கேயாஸாக ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க. இங்கே கேயாஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு தேவையான விஷயம் சாண்ட்ரா. பார்வதி வெளில அனுப்பாமல் இருக்கிறதுக்கான ரீசனுமே அதுதான் வச்சுங்களேன். ஏன்னா பார்வதி இங்கே யாருமே பார்க்கறதுக்கு விரும்பலை. அந்த ஒரு விஷயம் இருந்துமே அவங்க உள்ளே இருக்காங்க அப்படின்னா அதுக்கான காரணம் அதுதான். ஸோ அதான் சொல்கிறேன், அந்த எவிக்ஷனை பற்றி ஐயோ இவங்க போயிட்டாங்களே வேணாம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. அடுத்து இன்னைக்கு நேற்று நடந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ஆமாம், நேற்று ஷோவில் வந்து ஃபஸ்ட்டு ஷோவோட ஆரம்பத்திலே ஒவ்வொருத்தவங்க இவங்களுக்கு டிக்கெட் ஃபினாலே வேணாம் ஏன் அப்படிங்கும்போது கிடைக்கலனா கூட பரவாயில்ல, ஆனா இவங்களுக்கு வேணாம் அப்படி நேத்தியுமே பார்வதியை தான் வச்சு ஒருத்தவங்களுமே சொல்லிட்டு இருந்தாங்க. காரணம் பார்வதி சாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு பெயர்கள் தான் அதிகமாக அடிபட்டு சாண்ட்ராவுடைய ரீசன்ஸ் வந்து என்னென்ன அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சு. ஏன் அப்படின்னா ஆமாம் அவங்க வந்தது பிரச்சனைக்காக வெளில போயிட்டாங்க. ஸோ என்ன இப்போ அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அதான் மறுபடியும் இருக்கிறேன்னா யார் ஜெயிப்பா யார் அது பெருசாக ஒரு பூமையோ ஒரு டாக்கையோ கிரியேட் பண்ணுற மாதிரி இல்லை. இந்த சீசனில் ஜெயிச்சிங்கன்னா அது வெளில சொல்ல முடியுமான்னு கூட தெரியல. ஏன்னா எல்லாருமே சொல்கிறேன்னா இந்த சீசனே ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த சீசனில் உள்ளே போனவங்களாம் தேவையில்லாமல் இந்த சீசனில் உள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுமே இங்கே நிறையா இருக்கிறதுனால ஸோ அது டிக்கெட் ஃபினாலே இந்த எவிக்ஷன்ஸ் இதெல்லாம் பெருசாக டிக்கெட் ஃபினாலே டாஸ்கே ஒரு ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணோம். பட் பார்வதி இருக்கிற டாஸ்க் அது எப்படி நாசம் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இந்த வரலாற்றிலேயே பார்வதி உருப்படியாக பண்ண ஒரே டாஸ்க்கு அவங்க அம்மா வரும்போது ஆக்டிவிட்டி ஏரியாவில் சோலோவாக பண்ணாங்கல்ல அந்த ஒரு டாஸ்க். இல்லை அதுவுமே அதான் ஓப்பனாக சொல்ல போனால் அந்த டேவே ஒரு மாதிரி கிரிஞ்சஸ்ட் டேவாக தான் இருந்துச்சு. இது இப்படி நம்ம சொல்கிறது வந்து அவங்க ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணுறோமா அப்படி கிடையாது. பட் எந்த அளவுக்கு நெகட்டிவ் சம்பாரிச்சிட்டாங்கன்ற ஒன்று இருக்குல்ல, ஸோ அது ரொம்ப பேடாக தான் இருந்துச்சுன்னு வச்சுங்க. அதான் நேற்று நடந்த அந்த விஷயத்தில் வந்து கமருதீன் சொன்ன ஒரு விஷயம் பார்வதிக்கு தர தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மாதிரி கமருதீன் பார்வதி வந்து அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டேஸ் ஃபுல்லாக இதுக்கப்புறம் வரக்கூடியவங்க எல்லாருமே கமருதீன் பார்வதி என்ன பண்ண போகிறாங்க, 2 பேருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நடக்குது. அண்ட் ட்ரையாங்கிள் லவ்வையும் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஏன்னா 3 ஃபேமிலியும் வந்து அந்த ஒரு மேட்ருமே டைமிங்குமே ட்ரையாங்கிள் லவ்வுக்கான ஒரு டைமிங் தான். ஸோ இது எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்தாங்க. அண்ட் நேற்று ஒவ்வொருத்தவங்க திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் நடந்த ஒரு விஷயம், ஏன்னா அந்த நாமினேஷன் நடக்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒரு பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு பிரஜன் சொன்னதான் ஞாபகம் வருது. என்ன சொன்னார்னா எல்லாரும் ஒரு பேர் சொல்லுவாங்கடா, பார்வதி பாரு கரெக்டாக அந்த ஒரு பேரை சொல்லுவான், வெளில போயிடுவான், அப்போ ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேறு மாரி மாற்றுவாவ. அதேமாரி தான் நேற்று எல்லாருமே கனி இருக்கட்டும் சாண்ட்ரா வேணான்னு சொல்லிட்டுருந்தாங்க. பார்வதி அப்படியே மாற்றாங்க. இது ஒரு பிளானிங் தானே வச்சுங்களேன். எல்லாருமே சொல்கிறாங்க நம்ம மாற்றி சொல்லுவோம், இவங்க இருந்துட்டா நம்ம கூட இவங்க இருந்துருவாங்களே, இது ஒரு சேஃப் கேம் தானே, அந்த ஒரு இதுக்கான விஷயம் பண்ணாங்க. அப்போ திவ்யா ரொம்ப ஓப்பனாக சூப்பராக சொன்னாங்க, சாண்ட்ரா இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க, அது நல்லது கிடையாது. ஏதோ பார்வதி காதுல குசு குசுன்னு ஏதோ சொன்னாங்க, அது திவ்யா கேட்டுதான் ரொம்ப ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சாங்க. அப்படி பேசாத பார்வதி, நான் அப்படி சொல்லலை அப்படின்னு. அதான் சொல்கிறேன், பார்வதி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியே காலத்தை நகர்த்திட்டு இருக்காங்களோ, நாட்களை நகர்த்திட்டு இருக்காங்களோ. ஏன்னா ஓவராக போட்டு அதான் சொன்னேன், எந்த அளவுக்கு பார்வதியை டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிட்டாங்க 2 எபிசோட்லேயுமே. அண்ட் கனி வெளில போனப்போ எமௌண்ட் ஆனாங்க. எனக்கு மறுபடியும் சொல்கிறேன், கனி வெளில போனப்போ கூட எனக்கு எமௌண்ட் ஆக மாட்டேங்குது. மேபி தெரில ஏன்னு தெரில, அந்தளவுக்கு நம்ம கூட ஜெல் ஆகலையா கனெக்ட் ஆகிக்கலான்னு தெரில. ஆனால் விக்கல்ஸ் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் ஒரு ஜென்யூனாக இருந்துச்சு. சபரி ஆல்சோ அது ஜென்யூனாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களாம் ஃபஸ்ட்லேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. விக்கல்ஸ்லாம் அப்போ தான் இடையில வந்து ட்ராவல் ஆனார், அதுக்கப்புறம் நகர்ந்தார், திரும்பி ட்ராவல் ஆனார்.
ஸோ அதுக்கப்புறம் விக்கல்ஸுக்கும் திவ்யாவுக்கும் நடந்த ஒரு சண்டை. அந்த சண்டை ஏன் இவ்வளோ தூரம் விக்கல்ஸ் கொண்டு போகணும்னு எனக்கு தெரியல. ஒரு அட்டென்ஷன் பண்ணலாம், தப்பு கிடையாது. ரொம்ப சிம்பிளாக யாருமே இங்கே இருக்கக்கூடிய யாருமே தன்னுடைய ஒருத்தவங்களோட ஃபேமிலியை டார்கெட் பண்ணி பேசி அவங்கள ட்ரிகர் பண்ணி அவங்கள எமோஷனல் டேமேஜ் பண்ணணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. இது பேசிக் சென்ஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னாங்க, என் வைஃபும் நானும் பேசினதை ஒட்டு கேட்டீங்களா, இப்படி நீங்க இருப்பீங்களான்ற அளவுக்கு போயிட்டு விக்ரம் அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. கத்தல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு ஃபைட் மாரியே போணுச்சு. ஒரு எப்படி சொல்ற சண்டை போட்டுக்கிட்டா எப்படி போட்டுப்போம் அதே மாதிரியே பேசுறேன் நான் பேசுறேன் நீ பேசுற நான் பேசுறேன்னு இருந்துச்சு. என்ன பேசுறீங்கன்னா புரியல. அதுதான் இங்க பிரச்சனை. என்னன்னா திவ்யா வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இன்றைக்குமே ஒரு விஷயம் நாமினேஷன் சொல்லும்போது திவ்யாவை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. விக்கல் சொன்னார், அவங்க சொல்கிறது கேட்டுக்கிறதுக்கு தயாராக இல்லை, அவங்க வந்து எல்லாத்தையும் கேட்குறோம் அவ்வளோ ஒரு இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா திவ்யா இருக்காங்க, அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க, உங்களுடைய ஃபேமிலியை பற்றி எப்படி பேச முடியாது இல்லை. லாஜிக், அது ஒரு பேசிக் சென்ஸில் அது எப்படி நான் வந்து விக்கல்ஸோடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பேச முடியும்? அது பேச முடியாது. விக்கல்ஸை நான் விமர்சனம் பண்ணுவேன், 1000 விமர்சனம் பண்ணுவேன், கண்டஸ்டன்ட்டு அதை நீங்கள் பேசுங்க, அதுக்கான ஃபைட் பண்ணுங்கள். பட் ஃபேமிலிங்கிறது அது அந்த இன்டென்ஷனில் போகாது. ஏன்னா லாஸ்ட் டைம் சாண்ட்ராக் சொன்ன ஒரு விஷயம் தான் வச்சுங்களேன். கனி அப்படி பண்ண முடியாது, அதை பண்ண மாட்டாங்க. இது ஒரு பேசிக் சென்ஸ். அதே தான் நேற்று விக்கல்ஸுக்கு நடந்ததுமே. ஆனால் விக்கல்ஸ் அதை ரொம்ப மெலோ ட்ராமா பண்ணி அதை அவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்க வேணாம். அது வேணாம் நினைக்கிறேன் நான். ஸோ அதான் 2 நாள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸாக போணுச்சு. பார்வதி ரோஸ்ட் பண்ணாங்க, அந்த வகையில் பார்க்குற எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அவங்க அழுகுறதை பார்த்து யாருக்குமே வருத்தலாம் வரல. ஓகே ஃபைன், நீங்கள் அழுங்க, வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி இந்த நாமினேஷன் சொல்லியிருக்காங்க, இந்த டாப் 9 அப்படிங்கும்போது அதில் என்ன பண்ண போகிறீங்க, மேக் இட் என்டர்டெய்னிங், அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு வந்து ஓப்பன் நாமினேஷன் அந்த ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நான் ஆஃப் லேட் நோட் பண்ண விஷயம், விஜய் சேதுபதி வந்து இந்த மண்டே டு வெட்னஸ்டே நடக்கிற விஷயங்களை அட்ரஸே பண்ண மாட்டேங்கிறாரு. தேர்ஸ்டே ஃப்ரைடே அண்ட் நமக்கு ஒரு ஃப்ரைடே இல்லை, மண்டே டு வெட்னஸ்டே வந்து ரொம்ப பெரிய ஏதாவது ஒரு கேஸ் நடந்தால் மட்டுமே தான் அது அட்ரஸ் பண்ணப்படும். அதை தாண்டி அது கடந்து போயிடுறது தான். ஏன்னா திருப்பி எடுத்துட்டு இருக்கிற 1 ஷோவில் எவ்வளோ நேரம் பேசிட்டு. ஆனால் ஃப்ரைடே உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயம் நடந்தாலும் அதை பேசுவார். ஏன்னா அது அந்த டேக்கு நாள் நடந்தது. ஸோ அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அது அந்த இடத்துக்குள்ளே உலாவிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை அட்ரஸ் பண்ணுறது தப்பு கிடையாதுன்னு வச்சிங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான், இந்த வீக்கெண்ட் பண்ண மாதிரி விஜய் சேதுபதி நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், உள்ளே இருக்கவங்கள அந்த மாதிரி ஓப்பன் அப் பண்ண வைங்க, அதுவே போதுமானது தான் நினைக்கிறேன் நான். ஸோ இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். அண்ட் இந்த வாரம் என்ன டாஸ்காக இருக்கும், டிக்கெட் டு ஃபினாலேவா அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் வருது, இருக்கலாம். ஸோ என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் பிக் பாஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டியூன் இன் டு சினி கார்னர் தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்கள் விஜய் தாயா, நான் சதீஷ். டாடா.